இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல சைக்ளாய்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். A weight plate of 20 kg, diameter 50 centimeter and thickness 5 centimeter is rolling on a synthetic leather floor of a gym without slipping. இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெயிட் பிளேட், ஒரு வெயிட்டான பிளேட் ஆஃப் 20 kg. இப்போ இதை வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிளேட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட்டை நீங்க நார்மலா இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், ஒரு சர்க்கிளா தான் தெரியும். ஓகே, அதனால அது 20 kg. இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். 20 kg, அதோட திக்னஸ், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவையானது ஒன்லி அதோட டயாமீட்டர். இப்போ அதோட ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர். இப்போ இந்த பிளேட்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல வந்து அது ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் வித்தவுட் ஸ்லிப்பிங்னா எந்த யூ மீன்ஸ் அது ஸ்மூதா ரோல் ஆகுது, எந்த ஸ்லிப்பிங்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ட்ரா த லோக்கஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பிளேட் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் இந்த பாயிண்ட் ஆரம்பிக்குது. திருப்பி இந்த பாயிண்ட் வந்து இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல படுறாரு அப்படின்னா இப்படியே இது ரோல் ஆகுமா? இது ஃபுல் ரொட்டேஷன் ரோல் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னா இங்க முடியுது. ஸோ இதோட கம்ப்ளீட் ரொட்டேஷனோட சர்க்கம்ஃபரன்ஸ், இதுக்கு வந்து ஒரு பாத்வே இருக்கும், அதுதான் நம்மளோட சைக்ளாய்டு. இப்போ இங்க வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தது இதுதான் இங்க என் பாயிண்ட், இதுதான் இங்க இடத்துல எனக்கு இதுதான் இந்த பாயிண்ட் தான் எனக்கு இந்த இடத்துல மீட் ஆகும். அப்பனா நான் இங்க யூஸ் பண்ணனா இந்த பாயிண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், இதோட இது இங்க இருக்கும். அதே மாதிரி இது ரொட்டேட் ஆகும்போது அடுத்தது நம்ம இங்க பார்த்தோம்னா இங்க வரும். அப்படியே நம்ம ஒரு பாத்வே பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகா ஒரு சைக்ளாய்டு கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து பிராக்டிக்கலா பண்ண போறோம். இப்போ 2 லைன்ஸ் வரைஞ்சிட்டோமா? இப்போ இந்த சர்க்கிளை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு இப்படி பிளேஸ் பண்ணிடணும். இங்க இருந்து இது ரொட்டேட் ஆகுற மாதிரி இதை வரைய போறோம். அப்படி இங்க பிளேஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு 25 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரையணும். வரைஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சிட்டேன். இப்போ காம்பஸ்ல 25 சென்டிமீட்டர் அளந்து இங்க இருந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இப்போ 50 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது இது 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும்ல, அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே எந்த பாயிண்ட்ல அது எண்ட் ஆகுமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2πr யூ மீன் சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த இடத்துல என்னது 2π, நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்ணுவோம். r, இதோட ரேடியஸ் என்னது 25. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 157 வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க 157க்கு ஒரு பாயிண்ட் வச்சிடணும். 157னா இங்க வருமா? இங்க ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இந்த 157 நம்ம 8 பார்ட்ஸா பிரிக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கிள் இப்ப 8 பார்ட்ஸா பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அந்த 8 பார்ட்ஸ் அதை ரொட்டேட் பண்ணணும், அதோட சென்டரை லொக்கேட் பண்ணணும். ஸோ இதை 8 பார்ட்ஸா பிரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சும்மா அப்ராக்சிமேட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. காம்பஸ்ல ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம், அப்ராக்சிமேட்டா நீங்களே ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு இவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ அதை வச்சு இந்த காம்பஸ்ல 8 ஆர்க்ஸ் இங்க போடணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ நான் 8 ஆர்க்ஸ் வந்துட்டேன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம 157க்கு ஒரு பாயிண்ட் வச்சோமா, அந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்து டைரக்டா இங்க கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ மீதி உள்ள 7 பாயிண்ட்ஸையும் இந்த லைனுக்கு பேரலா வர மாதிரி நம்ம இந்த எல்லா லைன்ஸையும் வரையணும். இப்போ இந்த லைனை வச்சுக்கோங்க, இந்த லைனுக்கு பேரலா இருக்கணும். அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 8 டிவிஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டிருந்தேன்னா இப்போ எல்லாத்தையுமே பேரலா போட்டேன். ஸோ எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் நம்ம 8 பார்ட்ஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஏற்கனவே போட்டோம். இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம். இப்போ ப்ரொடெக்டரை இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா இங்க ஒரு 45 டிகிரிக்கு இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி அங்க ஒரு 45 டிகிரிக்கு அங்க ஒரு பாயிண்ட், 2 இதே வச்சிட்டீங்களா? இப்போ அதை வந்து சென்டர் லைன்ல பாஸ் ஆகுற மாதிரி ஒரு இது லைன் போட்டுறோம். அங்க இருந்து சென்டர் லைன்ல பாஸ் ஆகுற மாதிரி ஒரு லைன். இப்போ நம்ம இதை 8 டிவிஷனா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்க போறோம்.
ஃபர்ஸ்ட் எப்பவுமே இங்க 1 கொடுத்துறாதீங்க. எப்பவுமே இங்க 8 அதுனே ஆரம்பிங்க. இது வந்து 8 1. இங்க இருந்து நம்ம 1 2 3 4 5 6 7 பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேலை வச்சுட்டு 7 1 இப்படி இருக்கா, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுங்க. கரெக்டா அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுற மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க. இப்போ நம்ம இங்க உள்ள லைன்ஸையும் இங்க உள்ள லைன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டை நம்ம சென்டர் 1 2 3 8 வரைக்கும் நேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்து இங்க இருந்து இங்க ஆக்சுவலி இது 25 தானே இருக்கும். ஸோ நம்ம 25 அளந்தாச்சு. இப்போ நம்ம காம்பஸை சென்டர் 1ல இருந்து வச்சு லைன் நம்பர் 1 அதுல வந்து ஒரு கட் பண்றோம். மீன்ஸ் இந்த இருக்கு, இங்க வச்சு லைன் நம்பர் 1ல ஒரு கட். அதே வச்சு சென்டர் 2ல வச்சு லைன் நம்பர் 2 எங்க இருக்கு, இந்த இருக்கு, இந்த 2 செகண்ட் லைன்ல இங்க ஒரு கட் பண்றோம். அதே மாதிரி 3ல வச்சு தேர்ட் பாயிண்ட் இந்த இருக்கு, தேர்ட் பாயிண்ட் இந்த லைன். இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டு சென்டர் 1ல இருந்து எவ்வளோ கட் பண்ண, ஃபர்ஸ்ட் நம்ம 8ல இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு காம்பஸை சென்டர் C1ல பிளேஸ் பண்ணிட்டு 1 அந்த 1 பாயிண்ட் பாஸ் ஆகிற அந்த லைன்ல ஒரு கட் பண்ணணும். அப்புறம் அதே மெஷர்மெண்ட்டை வச்சு சென்டர் C2ல வச்சு 2 அந்த பாயிண்ட் 2 பாஸ் ஆகிற அந்த லைன்ல ஒரு கட்டு. அதே மாதிரி சென்டர் 3ல வச்சு பாயிண்ட் 3 பாஸ் ஆகிற ஒரு லைன்ல கட்டு. இதே மாதிரி சென்டர் 8 வரைக்கும் போகணும். இப்போ நம்ம சென்டர் 1ல இருந்து சென்டர் 8 வரைக்கும் ஃபுல்லாவே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. சென்டர் 3ல இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா காம்பஸை, அதை வந்து லைன் 3 அங்க பார்த்தோம்னா நமக்கு 3 தெரியுது. அந்த 3 லைன்லோடி பாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆர்க். அதே மாதிரி C4ல வச்சு நம்ம 4th இது அது பாஸ் ஆகுறோடு அந்த அதுல ஒரு ஆர்க். அதே மாதிரி C5ல வச்சு 5th நம்பர் வந்து பாஸ் ஆகுற லைன், அந்த லைன்ல ஒரு ஆர்க் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி நம்ம 8 வரைக்கும் பண்ணினோம். அதுல இருந்து ஃபுல்லா அந்த எல்லா ஆர்க்லோடையும் நம்ம கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு அழகா ஒரு சைக்ளாய்டு நினைச்சிடும். இப்போ நம்ம சைக்ளாய்டு வரைஞ்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தது டேஞ்சன் நார்மல் வரையணும். டேஞ்சனுக்கு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். நான் வந்து சும்மா இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்து 25 டிகிரி, ஆக்சுவலி எல்லா இதுவுமே 25 டிகிரினா நான் இதே அளந்துக்கிறேன். 25 டிகிரி எடுத்துட்டு நீங்க எந்த பாயிண்ட்டை பீன் சூஸ் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களோட சென்டர் லைன், இதான சென்டர் லைன், இந்த சென்டர் லைன்ல ஒரு கட் பண்ணுங்க. இப்போ நம்ம சைக்ளாய்டு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் தான் வரையணும். டேஞ்சன்ட் அண்ட் நார்மலுக்கு அவங்களுக்கு எந்த கண்டிஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம இஷ்டப்படி எந்த இடத்துல வரையலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் பி அப்படின்னு லொக்கேட் பண்ணுறோம். பாயிண்ட் பி இப்போ நான் இந்த இடத்துல லொக்கேட் பண்ணுறேன். இதை பின்னு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம காம்பஸ் எடுத்துக்குவோம். காம்பஸில் 25 சென்டிமீட்டர் அது படி இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லா சென்டிமீட்டரையும் நம்ம எம்எம்மா தான் எடுத்துப்போம். அதை நம்ம ஸ்கேலில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 25 இதை எடுத்தாச்சா. இப்போ அதை வந்து நம்ம எதில் பிளேஸ் பண்ணணும், இப்போ நம்ம அந்த காம்பஸை பியில் பிளேஸ் பண்ணி சென்டர் லைன் இருக்குல்ல அதில் ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ண ஆர்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு லைன். இப்போ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த லைன்ல கட் ஆயிருக்கு லாஸ்ட் லைன்ல. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் பிக்கு டைரக்டா நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் பில நம்ம ஒரு லைன் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுல வந்து பாயிண்ட் பில இருந்து மேல ஒரு 20 mm கீழே ஒரு 20 mm டார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம n டேஷ் மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட நார்மல். இப்போ இந்த n டேஷ்ல கரெக்டா ப்ரொடெக்டரை பாயிண்ட் பில வச்சுக்கோங்க அந்த சென்டர்ல. இப்போ நம்ம ப்ரொடெக்டரை பாயிண்ட் பில பிளேஸ் பண்ணி அந்த நார்மலுக்கு 90 டிகிரிக்கு நம்ம அதுக்காக 90 டிகிரியில் பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலில் 90 டிகிரிக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரையிருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். இப்போ நம்ம அதே மாதிரி 90 டிகிரி நார்மலுக்கு 90 டிகிரி எடுத்து ஒரு லைன் வரைஞ்சு அதுலேயும் பியில இருந்து இங்கே ஒரு 20 mm அங்கே ஒரு 20 mm திக் பண்ணியாச்சு. இதை நம்ம
டி டி டேஷ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். இப்போ அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 270 டிகிரியில நீங்க டேஞ்சன்ட் நார்மல் அப்படி வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம 270 டிகிரி நம்ம எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ 8 பாயிண்ட், அந்த 8ல இருந்து 1 டேஷ் அது வந்து 45 டிகிரி. அதே மாதிரி 1 டேஷ்ல இருந்து 2 டேஷ் அது 45 டிகிரி. இப்போ நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிட்டே வந்தோம்னா 45 டிகிரி ப்ளஸ் பண்ணிட்டே வந்தோம்னா கரெக்டாக 6 டேஷ்ல நம்மளுக்கு 270 டிகிரி வரும். ஸோ அங்கே இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுதான் நம்ம பீன் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம காம்பஸ் எடுத்து பீல வச்சு அந்த சென்டர் லைனில் ஒரு கட்டு, அது கரெக்டாக நம்மளோட C5ல வருதா, அப்போனா இதை வச்சு நம்ம வந்து ஒரு சஜஷன் வந்துக்கலாம், நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி கீழே ஒரு லைன் வந்து நம்ம நேராக வரைஞ்சா கண்டிப்பாக அது 5 டேஷ்க்கு தான் போகும். இப்போ அந்த 5 டேஷ்ல இருந்து நம்ம பாயிண்ட் பிக்கு ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இதுதான் நம்மளோட நார்மல். இப்போ இந்த நார்மல் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைவோம், அதான் நம்மளோட டேஞ்சன்ட். இப்போ 270 டிகிரியில நம்ம ஒரு நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. இது வந்து நம்ம இதில் 2 டேஞ்சன்ட் நார்மல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பண்ணுங்க, இல்லைனா அவங்களே கொடுத்துருவாங்க 270 டிகிரி 360 டிகிரி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம அந்த எப்பவுமே பேசிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைஞ்சிருங்க. தேங்க்யூ.